எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் மாதிரி தேர்வு 59 பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரு 30 வினாக்கள் கேட்குறேன். உங்களால் முடிஞ்சால் ஒரு 25 கொஷினுக்காவது ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா? வீடியோவோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவனது யார்? ஆன்சர் பாபர். ஓகேங்களா? 1526 முதலாம் பானிபட்டு போர் நடக்குது. இதில் இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிட்டு பாபர் முகலாய பேரரசை இங்கே கொண்டு வராரு. ஸோ பாபர் டைரெக்டாக இங்கே வரல. ஸோ இங்கே இருக்கிறவங்க, அதாவது டெல்லி சுல்தான் கூட அந்த கடைசி இப்ராஹிம் லோடி இருக்கார்ல, ஸோ இவருக்கு எதிரிகள் இருக்காங்க. அதாவது தௌலத் கான் லோடியும் அவருடைய மருமகனான ஆலம் கானும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கேருந்து காபூலுக்கு போயிட்டு பாபர் கிட்ட வந்து இது மாதிரி இங்கே இடம் இருக்குது, இங்கே வந்து கைப்பற்றுங்க, எங்களுக்கு அரசராக கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் கப்பம் கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் பாபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்படி ஒரு பிளேஸ் இருக்குங்கிறதுக்காக உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு தௌலத் கான் லோடியும் சரி ஆலம் கானையும் ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுறாரு. அதுக்கப்புறம் தான் இப்ராஹிம் லோடியோட சண்டை போட்டு டெல்லி சுல்தான்களை முடிச்சு விட்டுட்டு முகலாய பேரரசை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கல்கத்தா உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? கல்கத்தா உயர்நீதிமன்றம் எந்த வருஷம் நிறுவனாங்க அப்படின்னா 1862. ஸோ விக்டோரியா மகாராணி அப்படிங்கிறவங்க பிரிட்டிஷ் எம்பரையோட ராணி, ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய ஆணையின்படி தான் இந்த கல்கத்தா, பம்பாயி, அதாவது மும்பைன்னு சொல்லப்படுறது, அடுத்து சென்னை, இந்த 3 உயர்நீதிமன்றங்களும் அந்த 1862 உருவாக்குறாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது? இந்தியாவிலே இருக்கிறதுலே மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் அப்படின்னா அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை சொல்லலாம். அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நீதிபதிகளோட எண்ணிக்கையை பொறுத்து இதை வந்து வகைப்படுத்துகிறாங்க. இந்திய உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்திய உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்டது 1950 ஜனவரி 28 புதுடெல்லியில் தொடங்குறாங்க. முதல் லோக் அதாலத் எந்த ஆண்டு நடைபெற்றது? முதல் லோக் அதாலத் அப்படிங்கிறது 1982 நடக்குது. ஸோ லோக் அதாலத் அப்படின்னா மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறது தான். ஸோ சட்ட சிக்கல்களை பஞ்சாயத்து வச்சு, அதாவது பேச்சுவார்த்தை மூலம் இதை வந்து தீர்த்து வச்சுருவாங்க. ஸோ குஜராத்தில் முதல் லோக் அதாலத் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ முதல் லோக் அதாலத் எந்த மாநிலத்தில் நடந்துச்சுன்னா குஜராத். அது ஆல்ரெடி நான் போனதுலேயே எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லிட்டேன். இதில் குஜராத்தில் எந்த இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூனாகத் அப்படிங்கிற இடத்துல, அதை நோட் பண்ணிக்கோங்க. நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? நீதிமன்றங்கள் திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2005 கொண்டு வந்தாங்க. தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1987. ஸோ நால்சா அப்படின்னு இந்த அமைப்பை சொல்லுவாங்க, ஓகேங்களா? தேசிய சட்ட சேவைகள் அதிகாரத்தை என்ன சொல்லுவாங்க? நால்சா அப்படின்னு சொல்லுவாங்க. NALASAங்கிறது. இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? டெல்லியில் அமைஞ்சிருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார்? அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன்னா உச்ச நீதிமன்றம் தான் அதோட பாதுகாவலனாக இருக்குது. உச்சநீதிமன்றம் எந்த சட்ட பிரிவின்படி நீதி பேராணையை வழங்குது? உச்சநீதிமன்றம் எந்த சட்ட பிரிவின்படி நீதி பேராணை அப்படிங்கிறத கொடுக்குதுன்னா சட்டப்பிரிவு 32 பயன்படுத்துகிறாங்க. அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அரசியலமைப்புக்கு நீங்கள் வந்து உட்பட்டு நீங்கள் உங்களுடைய உரிமையை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதை பயன்படுத்தி. ஸோ இதனால தான் இந்திய அரசியலமைப்போட ஆன்மா இதயமெல்லாம் இதை சொல்கிறாங்க. அம்பேத்கர் சொன்னார். உயர்நீதிமன்றம் எந்த சட்ட பிரிவின்படி நீதி பேராணையை வழங்குது? உயர்நீதிமன்றம் எந்த சட்ட பிரிவின்படி அந்த நீதி பேராணையை வழங்குது அப்படின்னா சட்டப்பிரிவு 226 பயன்படுத்துவாங்க. நிதி ஆயோக் எந்த ஆண்டு செயல்பட துவங்கியது? நிதி ஆயோக் அப்படிங்கிறது எந்த வருஷம் செயல்பட துவங்குச்சு? 2015 நிதி ஆயோக் வந்து செயல்படுது. ஸோ திட்டக்குழுவுக்கு மாற்றாக தான் இதை கொண்டு வந்தாங்க. ஸோ ஜனவரி 1, 2015 செயல்பாட்டில் இருக்குது.
கன்வா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? கன்வா போர் அப்படிங்கிறது 1527 நடந்துச்சு. இது பாபருக்கும் ராணா சங்கா அப்படிங்கிற ஒருத்தருக்கும் நடக்குது. ஸோ இதுலேயும் பாபர் ஜெயிப்பார். சந்தேரி போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? சந்தேரி போர் இது 1528. இது யாருக்கும்? பாபருக்கும் மேதினி ராய் அப்படிங்கிறவருக்கும் இடையில நடக்குது. இதுலேயும் பாபர் தான் ஜெயிக்கிறார். சவுசா போர் எந்த ஆண்டு நடக்குது? சவுசா போர் 1539 நடக்குது. இது ஷெர்ஷா சூரிக்கும் பாபருடைய மகனான ஹுமாயூனுக்கும் இடையே நடக்குது. இதில் ஹுமாயூன் தோற்கடிக்கப்பட்டு ஓடிடுறாரு. கன்னோசி போர் எந்த ஆண்டு நடக்குது? கன்னோசி போர் இது 1540 நடக்குது. கன்னோசி போர் இதை பில்கிராம் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. பில்கிராம் அப்படிங்கிற போர்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் ஷெர்ஷாவிடம் தோத்துடுறாரு. தோத்துட்டு ஹுமாயூன் என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவை விட்டு வெளில போயிட்டு அவங்க பாபருடைய பூர்வீக இடத்துக்கு போயிட்டு அங்கே உதவிகளை கேட்டு திருப்பி ஜெயிப்பார்னு வச்சுக்கோங்க. ஹுமாயூன் எந்த ஆண்டு மீண்டும் டெல்லிக்கு வராரு அப்படின்னா 1555. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 1540 தோற்று போனவர் 1555 தான் ரிட்டர்ன் வரார். ஏன்னா ஷெர்ஷா சூரி முடிஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஷெர்ஷா சூரிக்கு அப்புறம் அவருடைய வாரிசுகள்லாம் ரொம்ப பலவீனமாக இருந்ததால் அதை பயன்படுத்தி திரும்பவும் டெல்லியை கைப்பற்றார். அக்பரின் பாதுகாவலர் யார்? அக்பரோட பாதுகாவலர் யார்? பைராம் கான் அப்படிங்கிறவர் தான் அக்பரோட பாதுகாவலராக இருக்கிறார். ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்த கொஸ்டினில் சொல்கிறேன். இவர் தளபதியாகவும் இருப்பார். இரண்டாம் பானிப்பட்டு போர் எந்த ஆண்டு நடந்துச்சு? இரண்டாம் பானிப்பட்டு போர் அப்படிங்கிறது 1556 நடக்குது. ஸோ அக்பருக்கும் ஹெமுவுக்கும் இடையில நடக்குது. ஹெமுவுக்கும் நடக்கல. அக்பர் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 14 வயது இல்லை 15 வயது தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது அப்போ பைராம் கான் தலைமையில் இந்த போர் நடக்கும். ஸோ அதில் வெற்றி பெறுறாங்க. அக்பர் எந்த ஆண்டு அரசராக பொறுப்பேற்கிறார்? அக்பர் எந்த வருஷம் அரசராக பொறுப்பேற்கிறாருன்னா 1556. 555 தான் ஹுமாயூன் உள்ள அரசவை பிடிப்பார். உடனே இறக்குறாரு. அதுக்கப்புறம் 1556 இந்த குறைந்த வயதிலேயே இவர் அரியணை ஏறுறார். 14 வயதில் அரசராகிறார். ஹால்டிகாட் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஹால்டிகாட் போர் எந்த வருஷம் நடந்துச்சு? 1576 நடந்துச்சு. அக்பருக்கும் மேவார் மன்னரான இந்த ராணா பிரதாப் சிங் அப்படிங்கிறவுக்கும் இடையில் நடக்குது. இந்துக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியை நீக்கியவர் யார்? இந்துக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியை நீக்கினது யாருன்னா அக்பர் தான் நீக்கிறார். நீக்கிறாரு. ஸோ அவர் மத சகிப்புத்தன்மைக்கு அடையாளமாக இருந்தார். ஓகேங்களா? இங்கிலாந்தைச் சேர்ந்த தாமஸ் ரோ யாருடைய அரசவைக்கு வருகை புரிந்தார்? இங்கிலாந்தைச் சேர்ந்த தாமஸ் ரோ அப்படிங்கிறவர் யாருடைய அரசவைக்கு வருகை புரிந்தார்? ஜஹாங்கீரோட அரசவைக்கு அவர் வரார். ஸோ இங்கிலாந்து மன்னர் 1ஆம் ஜேம்ஸ் இருக்கார். அவருடைய தூதுவராக இவர் வரார் வணிகம் செய்ய அனுமதி கேட்க. மீண்டும் ஜிஸ்யா வரியை கொண்டு வந்தவர் அக்பர் ரத்து பண்ணுறாருன்னா மீண்டும் ஜிஸ்யா வரியை கொண்டு வந்தவர் யாருன்னா அவுரங்கசீப் திரும்பவும் கொண்டு வரார் இந்த வரியை. எப்போ? 1679 மீண்டும் நடைமுறைப்படுத்துகிறார். மன்சப்தாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? மன்சப்தாரி முறையை கொண்டு வந்தது யாருன்னா அக்பர் கொண்டு வரார். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னா ராஜா தொடர்மால் அப்படிங்கிறவர் தான். ஸோ அக்பர் அவையில் நவரத்தினங்கள்னு சொல்லப்படும் அமைச்சர்கள் இருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான் இந்த ராஜா தொடர்மால். இந்த வருவாய் நிர்வாகத்தில் ஜப்தி முறையை ஒரு தான் அறிமுகப்படுத்துகிறார். தீன் இலாகி என்னும் சமயத்தை உருவாக்க நினைச்சது யார்? தீன் இலாகி என்னும் சமயத்தை உருவாக்க நினைச்சது யாருன்னா அக்பர் தான். முதலாம் பானிப்பட்டு போர் எந்த வருஷம் நடந்துச்சு? முதலாம் பானிப்பட்டு போர் அப்படிங்கிறது 1526 இப்ராஹிம் லோடிக்கும் அக்பருக்கும் நடந்துச்சு. 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் அதிகாரி யார்? 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்பெற்ற முதல் அதிகாரி யாருன்னா சாம் மானக்ஷா அப்படிங்கிறவர் தான். 1973 இந்தியாவோட உயர்ந்த இராணுவ பதவியான இந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற பதவி பெற்ற முதல் அதிகாரியாக அவர் இருக்கிறார். ஸோ அர்ஜுன் சிங் விமானப்படையில் மார்ஷல் பதவி பெற்றவராக இருக்கிறார். ஓகேங்களா?
ஸோ இதோட இந்த 30 வினாக்கள் முடிஞ்சிருச்சு. இதில் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.